இந்த காம்போ மட்டும் இணைஞ்சா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஜெயம் ரவி அவர்களும், அதாவது ரவி மோகன் அவர்களும், ஜிவிஎம் அவர்களும், அதாவது கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களும் வந்து இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது இப்போ சமீபத்தில் இன்டர்வியூல கூட வந்து ஜிவிஎம் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, நிறைய இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. முக்கியமாக இந்த டாமினிக்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்காக நிறைய இன்டர்வியூ கொடுக்கும்போது வந்து நிறைய விஷயத்த வந்து சூர்யா பற்றியும் சரி, மற்ற நடிகர்களை பற்றியும் சரி, அவருடைய ப்ராஜெக்ட்டை பற்றியும் அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணாரு. அதில் ஷேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த படம் என்ன பண்ண போறீங்க, யாரோட பண்ண போறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நேரத்தில் இப்போ அவரே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து நிறைய கிரியேட்டரோட நான் வந்து ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கேன், நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ணணும்னு பார்க்குறேன், என்னோட ஸ்டோரி மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட ஸ்டோரியோட நான் டைரக்ட் பண்ணணும்னு பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்த ஜிவிஎம் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு பார்க்க முடியுது. இதே மாதிரி விஷயம் ஜெயம் ரவி அவர்கள்கிட்டையும் வந்து நடுவில் ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க. அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த படம் வந்து நான் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக படம் பண்ண போகிறேன் அப்படின்னு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் இப்போ ஜிவிஎம் சொல்லும் போது என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, வெற்றிமாறனுடைய கதையை வந்து நான் இப்போ டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் அவரே வந்து ஓப்பனாகவே பேசிட்டாருன்றதை பார்க்க முடியுது. ஸோ நிறைய இப்போ சோஷியல் மீடியாவிலும் நிறைய கிளிப்ஸில் கூட இதுவாக இருந்துச்சு. அதாவது இப்போ வெற்றிமாறனுடைய கதையை வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இயக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லுது. இதில் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வேல்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் தான் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பட்ஜெட் எதுவும் பார்க்காம வந்து ஜிவிஎம் அவர்களுக்கு ஓப்பனாகவே வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இவங்க வந்து இது பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் மியூசிக்கும் போட போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னும் கூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லணும். ஒரு சைடு வந்து ஜிவிஎம் அவர்கள், இன்னொரு சைடு வந்து ஜெயம் ரவி அவர்கள், அதாவது ரவி மோகன் அவர்கள், இன்னொரு சைடு வந்து வெற்றிமாறனுடைய கதை அப்படின்னும் போது ஒரு மாதிரி பேஸே வேறு லெவலில் இருக்கே அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வெற்றிமாறனுடைய கதையை வந்து ஜிவிஎம் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த வேரியேஷனே வேறு மாதிரி இருக்குமே, இது எப்படி பண்ண போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு கூடுது. அதே மாதிரி இந்த படத்தை வந்து மியூசிக் போட போதும் ஏஆர் ரகுமான் அவர்கள், இதில் வந்து நடிகராக நடிக்க போகிறவர் வந்து ரவி மோகன் அவர்கள். ஸோ இது வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமான காம்போவாக இருக்குது. இதோடைய ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் காலில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயமும் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.